ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க, கேரட் சாதம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போனால். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சேர்த்த பிறகு ஆயில் நல்லா சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். எனக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா கேரட் சாதத்துக்கு காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் காஞ்ச மிளகா 2 வந்து கிள்ளி போட்டு வதக்கிட்ட பிறகு இடித்த பூண்டு போட்டுக்கோங்க. அது சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப பெரிய ஆனியன் வந்து சேர்க்கக்கூடாது, ஸ்மால் ஆனியன் தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கேரட் சாதத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது கருக்கு முறுக்குன்னு வரத்துக்காக கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணலாம், நான் வந்து மறந்துட்டேன், அதை இப்போ ஆட் பண்ணுறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருக்குங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அப்புறம் வேர்க்கடலையும் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து பசங்க சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த முந்திரி பருப்புலாம் போட்டால் பசங்க ரசித்து சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கே, முந்திரி பருப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பு வேர்க்கடலாம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்ட பிறகு நான் இங்கே துருவி வச்ச கேரட் வச்சுருக்கேன், அதை வந்து அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம். இது வந்து கேரட் வந்து 5 மினிட்ஸில் வெந்துடும். நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. துருவி வேறு சேர்த்துருக்கோம், அதனால் 5 மினிட்ஸில் வெந்துடும். சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நம்ம வேக வச்சாலே நல்லா வெந்துடும். கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மூடி வச்சுட்டு சுட சுட ரைஸை போட்டு கலரி டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.